ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் வடுகை 360 சேனல். இன்னைக்கு டேக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்கம் டேக்ஸை பற்றி என்ன ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். 2023-24 நிதியாண்டில் இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னைக்கு கட்ட போகிறோம், என்ன பலன், என்ன பிரதிபலன், என்ன பழையதுக்கும் புதுசுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் இன்னிலேருந்து புது புதுசான கண்டென்ட்டுகள் போட போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் ஆகஸ்ட் 31 வரைக்கும் நீடிக்க போவதாக ஒரு புரளியானது வந்துள்ளது. ஆனால் கிடையாது, ஜூலை 31 லாஸ்ட்டாக அமையக்கூடுது. பழைய டேக்ஸுக்கும் புது டேக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பழைய டேக்ஸில் 5 லட்சம் வரைக்கும் வரி விதிப்பானது விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதிய டேக்ஸில் 7 லட்சம் வரைக்கும் நீங்கள் வரி விதிப்பு விதிவிலக்கு செய்யப்பட்டுள்ளது. பழைய டேக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் 12,500 நீங்கள் பே பண்ணணும். புதிய டேக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கழிவு 75,000 உயர்த்தப்பட்டுள்ளது. பழைய டேக்ஸில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகைக்கு சேர்க்கலாம், காப்பீட்டு சேமிப்பு சேர்க்கலாம், ஊதியம் சேர்க்கலாம், வீட்டு கடன், வட்டி, அறக்கட்டளை மற்றும் அரசியல் கட்சிகள் நன்கொடை, இது போன்ற அனைத்துமே பழைய டேக்ஸில் நீங்கள் காட்டலாம். ஆனால் புதிய டேக்ஸில் காட்ட முடியாது. நீங்கள் நிறையாவது கழிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் பழைய டேக்ஸ் போவதே மிக மிக சால சிறந்தது என்று வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஐடிஆர் தாக்கல் செய்யக்கூடிய அவகாசமானது ஆகஸ்ட் 31 வரைக்கும் நீட்டிக்கப் போவதாக ஒரு புரளியானது உலாவிக் கொண்டு வருகின்றது. யாரும் நம்பி விடாதீர்கள். இன்கம் டேக்ஸின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஜூலை இந்த மாதம் 31ஆம் தேதி தான் அதிகாரப்பூர்வ 31 லாஸ்ட்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் டேக்ஸினை ரீஃபைல் பண்ணலைன்னா கண்டிப்பாக அப்போ ரீஃபைல் பண்ணி உங்கள் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணுங்கள். இது கவர்மெண்ட்டோட உத்தரவு. பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பழைய டேக்ஸுக்கு 50,000 இருந்ததா கழிவை 75,000 மாற்றி உள்ளது. 7 லட்சம் வரை ஆண்டு வருமானம் ஈட்டுவோருக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது என்று சொல்லப்படுகின்றது. பழைய வரி விதிப்பின் கீழ் 2 லட்சத்துக்கு அதிகமாக காப்பீட்டு செலவு உட்பட்டவர்கள் கணக்குகளை தாக்கல் செய்யலாம் என்று ஒரு புதிய அறிவிப்பானது வெளிவந்துள்ளது. இன்கம் டேக்ஸின் பிரதிபலிப்பின் காரணமாக அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பானது மிக அகல பாதாளத்துக்கு சென்றுள்ளது. 83.72 சரிந்துள்ளது. இந்த சரிவின் மூலமாக நம்ம பங்கு சந்தையில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் பங்கு சந்தையில் முதலீட்டு செய்வோர் ஆனால் கண்டிப்பாக முதலீடு செய்யலாம், எந்தவித இதுவும் கிடையாது. சொந்த வீடு வைத்துக்கொண்டு அதை வாடகை வீடுக்கு விடுவோரோட கணக்கு பட்டியல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு வருகின்றது. அதன் மூலமாக அடிஷ்னல் இன்கம் என்ற ஆப்ஷன் மூலமாக சொந்த வீட்டில் வாடகை விடுவோருக்கான இன்கம் டேக்ஸை கண்டிப்பாக ஃபைல் செய்யணும். அப்படி செய்யவில்லை என்றால் முறைப்படி ஆக்ஷன் எடுப்போம் என்று இன்கம் டேக்ஸ் ஐடி ஆனது தெரிவித்து உள்ளது.